திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெயிண்டிங் கான்ட்ராக்டர் ஒருவர் தனது 24 வயது மகளுக்கு திருமண தகவல் மையம் மூலம் வரன் பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் பினான்சியல் தொழில் செய்து வரும் புரசைவாக்கம் பார்த்தசாரதி தெருவைச் சேர்ந்த 33 வயது அகஸ்டின் ஜோஷ்வா என்பவருடன் பெண் வீட்டாருக்கு அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. திருமணத்திற்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்த நிலையில் கடந்த 23ஆம் தேதியன்று அகஸ்டின் ஜோஷ்வாவிற்கும் 24 வயது பெண்ணிற்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்து அந்த பெண் தனது கணவர் வீட்டுக்கு சென்றுள்ளார். முதல் இரவின் போது முதலில் இருவரும் பழகி புரிந்து கொள்வோம், அதுவரை இந்த தாம்பத்தியம் எல்லாம் வேண்டாம் என்று புதுமண பெண் தனது கணவரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மறுநாள் இரவும் கணவன் மனைவி இடையே இதேபோன்று தாம்பத்தியம் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது கணவன் மனைவிக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த கணவர் அகஸ்டின் ஜோஷ்வா வீட்டில் இருந்த சுத்திகளால் தனது மனைவியை கொடூரமாக தாக்கியுள்ளார். அதன் பிறகு மனைவியை ஒரு அறையில் பூட்டி வைத்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் பயத்தில் தனது சகோதரியை செல்போனில் தொடர்பு கொண்டு நடந்தவற்றையெல்லாம் கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெண்ணின் சகோதரி உடனே அந்த வீட்டிற்கு சென்று கைகளில் இரத்தக்கட்டு, உள்ளங்கால்களில் இரத்தக்கட்டு, முகத்தில் காயம் என சித்திரவதைக்கு ஆளான தனது சகோதரியை மீட்டு சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார். பின்னர் மருத்துவமனை நிர்வாகம் இதுகுறித்து வேப்பேரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பொது பெண்ணிடம் புகாரை பெற்று விசாரணை மேற்கொண்டனர். திருமணமாகி 2 நாட்களே ஆன நிலையில் கணவன் சைக்கோத்தனமாக மனைவியை சுத்திகளால் அடித்து கொடுமைப்படுத்தியதை அறிந்து போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். அகஸ்டின் ஜோஷ்வாவை பிடித்து வேப்பேரி போலீசார் விசாரணை நடத்திய போது அவர் ஏற்கனவே 2 பெண்களுடன் லிவிங் டுகெதரில் இருந்துவிட்டு அவர்களையும் இதேபோல கொடுமைப்படுத்தியது தெரியவந்தது. இவற்றையெல்லாம் மறைத்து திருமணம் செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதுகுறித்து போலீசாரிடம் பேசிய அகஸ்டின் ஜோஷ்வா திருமணத்தின் போதும் தனக்கு உரிய மரியாதை தரவில்லை, அதேபோல தாம்பத்தியத்தின் போதும் 2 நாட்களும் தன்னை கிட்ட நெருங்கவிடவில்லை, அதனால் ஆத்திரத்தில் தவறு செய்துவிட்டேன் என தெரிவித்துள்ளார். இதையடுத்து அகஸ்டின் ஜோஷ்வாவை கைது செய்த போலீசார் அவர் மீது சிறை வைத்தல், ஆபாசமாக திட்டுதல், ஆயுதங்களால் தாக்குதல், கொலை மிரட்டல், பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பிறகு நீதிமன்ற உத்தரவின் பேரில் நீதிமன்ற காவலில் ஜோஷ்வாவை சிறையில் அடைத்தனர். மேட்ரிமோனியல் மூலமாக வரன் பார்த்து எதுவும் தெரியாமல் ஆசையாய் வளர்த்த தனது மகளை சைக்கோவிற்கு திருமணம் செய்து வைத்து விட்டோமே என புலம்பிய குடும்பத்தார் இனி இவரோடு வாழவே வேண்டாம் என கூறி புது பெண்ணை சொந்த ஊருக்கே அழைத்து சென்றிருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.